இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான மாலை பொழுதில் இறைவார்த்தையினுடைய சிறப்பான ஒரு நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களையும் இதே மாதிரி ஒரு வார்த்தையோடு சந்திக்க மகிழ்ச்சியாக வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். என்ன மகிழ்ச்சி சாமி, திருவிழா வேற வச்சு போடுறாங்க, போகலன்னா ஏதாவது சாமியார் சொல்லுவார், அப்புறம் நல்லது கெட்டதுக்கு போய் அந்த மனுஷனை மூஞ்ச பார்க்க முடியல, வேறு வழி இல்லாமல் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்படியா? என்னமோ எல்லோரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க. பாருங்கள், எவ்வளோ அட்டென்டிவாக வந்து உட்கார்ந்துருந்தாலும் நம்ம எவ்வளோ ஏமாந்து போகிறோம். அப்படின்னா ஒரு உலகத்தில் வெளியில் நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளி இருக்கிற நேரத்தில் எவ்வளோ ஏமாந்து போவோம். பிசாசு நம்மளை பல இடத்துல ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் ஏமாந்து போயிடாதீங்க, ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியும் நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆண்டவரை நம்புறது என்ன சாமி, உலகத்தில் எல்லாத்தையும் நம்பி தான் மோசம் போயிடுச்சு. இந்த மனுஷனை கடவுளை நம்பியும் மோசம் போய்தான் இருக்குது. என்னத்தனை கடவுளை நம்பி ஒரு நிம்மதி, ஒரு வாழ்க்கையில் ஒரு அப்படின்னு மனசில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. வேறு வழி என்ன பண்ணுறது? கடவுளை நம்பினாலும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல, ஆனாலும் வீட்டில் உட்காந்தா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் கோயிலில் போய் உட்காந்துட்டு வருவோமே அப்படின்னு தான் வந்திருக்குறோம் அப்படின்னு பல பேர் வந்திருக்கலாம். வந்திருந்தவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சத்தம் வருது, அதான் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இந்த எடுபட்டு போய் ஏமாற்றிட்டே இருப்பான் போல இருக்கு, இவன் கேட்டால் வாய்வே திறக்கப்படாது. நீ தப்பாவது பரவாயில்ல, ஒரு தப்பாவது ஒரு அல்லேலியா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் எதுக்குமே வாய் திறக்காமல் இருந்துடாதீங்க. வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. அதுதான் இன்றைக்கி நம்பிக்கையினுடைய அந்த தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறதே. சில பேர் வாயே திறக்காமல் இருந்து ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவர் அழகாக சொன்னார் இல்லைங்களா, என்ன, நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பதிலுரை அது நற்செய்திக்கு வாழ்த்தொழியில் பாடினாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தேன், அப்படியே முழிச்சாங்க. என்னத்தை சொல்லுது இந்த வசனம்? அளவையால் அளக்கப்படும் சரி இருக்குதாம்மா, சட்டியில் வச்சுருக்காங்க. ஒருவேளை அதை கரண்டியை தான் சொல்லுதோ? போன வாரம் நம்ம அன்பியத்தில் சின்ன கரண்டி போட்டுட்டோம், அதே சின்ன கரண்டியில் தான் நமக்கு வைப்பாங்களோ அப்படின்னு கூட கவலைப்பட்டிருக்கலாம். பாருங்கள், இது உலக அளவையினால் அல்ல, உலகம் கொடுக்குற அளவை அல்ல, இது சம்திங் பியாண்ட். அதை நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு வித்தியாசமான தளத்திலிருந்து தான் இந்த இறைவசனம் வருது. அதனால தான் நம்ம யோசிக்கிறதுக்கு, இப்போ கடவுள் நம்மளை யாராக உருவகப்படுத்துகிறாரு? விளக்கை கொண்டு வருவது எதற்காக? எந்த விளக்கு? இந்த விளக்கா, இந்த விளக்கா? எந்த விளக்கு? விளக்கு எங்கே இருக்குது? இப்போ விளக்கை கொண்டு வருவது எதற்காக? எங்கே கொண்டு வந்தோம்? எதுக்காக கொண்டு வந்தோம்? எந்த விளக்கை ஆண்டவர் சொல்கிறாரு? நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் அந்த விளக்கு. நீங்களும் நானும் தான் விளக்கு. இப்போ கடவுள் நம்மளெல்லாம் விளக்காக பயன்படுத்தி அதை கொண்டுட்டு வந்து எங்கே வச்சுருக்கணும்? அதை விளக்கு தண்டின் மீது வைக்கணும் இல்லையா? விளக்கு. அதே மாதிரி தான் கடவுள் நம்மளெல்லாம் விளக்கு தண்டின் மீது வைக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட விளக்காக இருக்கணும்? ஒளி கொடுக்குற, நல்ல ஒரு ஒளி கொடுக்குற விளக்காக இருந்தோம்னா விளக்கு தண்டின் மீது வைப்பாங்க. நம்ம அமைஞ்சு போய் இருந்தோம்னா அதை என்ன பண்ணுவாங்க? எடுத்து, அது எரிய மாட்டேங்குதுங்க, அது என்னன்னு தெரில, அமைஞ்சு போகுது, அது ஓரமாக வை அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம எரியக்கூடிய ஒரு விளக்காக இருக்கிற பொழுது விளக்கு தண்டின் மீது நம்மளை வைப்பாங்க, செயல்படுகிற பிள்ளைகள். அப்போ பாருங்க, வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கடவுள் மூடியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டார், எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தி காட்டிட்டார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவையால் அளக்குறீங்கிறத குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிற நாம் நினச்சிக்க கூடாது, ஏதோ கோயிலுக்கு போவோம், இந்த திருவிழானவனால் நம்ம போகலன்னா வேறு யார் இருப்பா, கூட்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போயிடலாம் நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஃபாதர் சொன்னாங்க ஒரு 150 குடும்பம் தான் அப்படின்னாங்க. 150 குடும்பம் நம்ம இருக்கிறோம். 150 160 குடும்பம் இருக்கிற இடத்துல நாம் எவ்வளோ சிறப்பாக செயல்படணுமோ அவ்வளோ சிறப்பாக செயல்படணும்.
கடவுள் எண்ணிக்கையை பார்ப்பவர் அல்ல. கடவுள் எதை பார்க்கிறாரு? பிள்ளைகளுடைய அந்த செயல்பாட்டை பார்க்கிறார். சோதம் கொமோராவை கடவுள் அழிச்சாரா? சோதம் கொமோராவை கடவுள் அழிச்சிட்டாரா? என்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே வாயை பார்த்து பார்க்குறீங்க. அழிச்சாரா விட்டுட்டாரா? ஐயோ இவன் வேற என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறானே. அழிச்சிட்டாருன்னு சொல்ல கடவுள் போய் அழிப்பாரா? அழிச்சிட்டாருமா, அழிச்சிட்டாரு. கந்தகம் நெருப்பெல்லாம் கொட்டி அழிச்சார். அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஊரை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னோனையும் ஆபிரகாம் உடனே அப்படியா சோதம் கொமோராவியா போட்டு தள்ளுங்க ஆண்டவரை, எல்லாம் திருட்டு பாயலுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாரா? ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஓடி போய் ஆண்டவரே அங்கே ஒரு 50 நல்லவங்க இருந்து அழிச்சிருவீங்களா அப்படி கேட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? 50 நல்லவங்களா? 50 பேர் இருந்தால் எப்படியே அழிக்கிறது, நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவர் அப்படியே திரும்பினார். அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, 50ல் 1 குறைஞ்சிருச்சுன்னா 49 இருக்குது, விட்டுடுவாரா அழிச்சிடுவாரா? திருப்பி ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் குனிஞ்சு கேட்டார், ஐயா ஆண்டவரே நான் பேசிக்கிட்டோமாங்க அப்படின்னு கேட்டார். சொல்லு என்ன அப்படின்னா, அதில் 1 குறைஞ்சா? இல்லை இல்லை அழிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார், கடவுளுக்கு நல்ல மூடு போல் இருக்கு, இந்த மூடுலேயே இன்னும் கொஞ்சம் கேட்டுருவோன்ட்டு, ஆண்டவரே அதில் ஒரு 10 குறைஞ்சிச்சின்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே குறைச்சி 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 எங்கே எத்தனைக்கு கொண்டுட்டு வந்தார்? நான் 1 காட்டுறேன்னே 1ன்ட்டீங்க பார்த்தீங்களா? இது எதுக்கு காட்டினேன்? ஒழுங்காக சொல்லணும்னா கொண்டு விடுவேன். 10 பேர். வெரி குட். கடைசியில் 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களான்னு கேட்டார். 10 நல்லவங்க இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார் கடவுள். ஆனால் அழிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பேர் கூட இல்லை. இப்போ இங்கே எத்தனை பேர் தேருவீங்க நல்லவங்க? இப்போ முசிறியை அழிக்கலான்னு கடவுள் முடிவு பண்ணுறாரு. மைக்கில் கேட்டுற போகிறாங்க யாரும். இப்போ முசிறியை அழிக்கலான்னு கடவுள் முடிவு பண்ணுறாருன்னா ஒரு 10 நல்லவங்களை தேடுவாரா இல்லையா? 10 நல்லவங்க இருந்தாங்கன்னா காப்பாற்றி விட்டுறலான்னு. அப்போ இந்த 10 நல்லவங்க இங்கே யாராவது இருக்கிறீங்களா? யாராவது நல்லவங்க இருந்தால் சொல்லுங்கள். என்னது ஒருத்தர் ஒரு கையை கூட காணோம். ஐயோ யாரும் எப்படி சொல்கிறதா என்னன்னே தெரியல. நான் ரொம்ப நல்லவதான், நம்மளால் தைரியமாக சொல்ல முடியல பார்த்தீங்களா? ஏன் ஆபிரகாம் போய் கெஞ்சினாருன்னா, அவருடைய சகோதரன் அங்கே இருந்தார், லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்கள், 4 பேர் தான் இருந்தாங்க. 4 பேருக்காக கடவுள் உடனே அதை அழிச்சிட்டாரு. ஆனால் 4 பேரை காப்பாற்றிட்டார் பார்த்தீங்களா? அப்போது எண்ணிக்கை பெருசல்ல, இன்னைக்கு அந்த கூட்டம், லோத்து சமூகம், லோத்து எப்படி கடவுளுக்கு உகந்த ஒரு அடையாளமாக நின்னாரோ அதே மாதிரி ஒரு இனம், கடவுளுக்கு உகந்த இனம் உருவாகி இருக்கணும். அதுதான் நல்ல மக்கள்னு நம்ம சொல்கிறோம். நல்லவர்கள் கெட்டவர்கள்னு நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறோன்னா, கடவுளுடைய அந்த திட்டத்தின்படி வாழுகிற பிள்ளைகள். இதை தான் நம்பிக்கை கூட்டம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நம்பிக்கை கூட்டம், இப்போ நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கை தூக்கி இருந்துருக்கணும். நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? கை தூக்கி இருக்கணும். இப்போது நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே இந்த இடத்துல குவாலிஃபைடு, அந்த 10 பேரில் ஒரு ஆள் மாதிரி தான். ஏன்னா வீட்டில் டிவி முன்னாடி உட்காராமல் குலதெய்வம், ராஜா ராணி, குந்தாணி பிந்தாணி இப்படி நிறையா சீரியல்லாம் போயிட்டுருக்குதுல்ல, அதெல்லாம் பார்க்காம நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக வந்தவங்க சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கடவுளை தேடுகிற பிள்ளைகளை கடவுள் என்ன செய்கிறாரு? தேடி வருவாராம். தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு தன்னை யாருன்னு அவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். கடவுள் வெளிப்பாடுகளை யாருக்கு கொடுப்பாரு? உண்மையாய் தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு. அதனால தான் கோயிலுக்கு வந்தவங்கெல்லாம் உண்மையாக வந்தாங்களா? தெரியல. வந்துட்டீங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உண்மையாக நான் உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆண்டவரை தேடி வந்தது முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கேசரி சாப்பிட்றது இருக்கணும். இவன் வேற நடுவில் கேசரின்னு அதை வேற ஞாபகம். எப்படி இந்த ஆள் சட்டியை திறந்து பார்த்துச்சு தெரியலையே.
வந்த எல்லாம் கவனிக்கணும், எப்படி யார் என்ன பேசிக்கிறாங்க, எது வந்திருக்கு, என்ன சட்டியில் இருக்குது, எல்லாம் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்பிய சிறப்பு செய்கிறவங்க யார்? கேசரி தானே? பார்த்தீங்களா, அப்டேஷன் கரெக்டாக இருக்கணும்ல. ஆமாம், பாருங்க, அது எப்படி இனிப்பாய் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போதோ அதே போல் வார்த்தை உங்களுக்கு இனிப்பாய் மகிழ்ச்சி கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக தான் உங்களை சந்திக்க வர்றார். யாரை சந்திப்பார்? நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, நம்ம சூப்பர் சிங்கர் போட்டிக்கு ஆள் எடுக்கலை, சரிகம பதனிக்கு ஆள் எடுக்கலை, அதனால அப்படியெல்லாம் நீங்கள் பாடுறீங்களான்லாம் யாரும் பார்க்கல. அதனால கொஞ்சம் பேர் நமக்கும் பாட்டுக்கும் ரொம்ப தூரம்ப்பா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. பாடுங்கன்னாக்க நம்ம ஆண்டவருக்கு பாடுறோம். அதனால் ஆண்டவர் நீங்கள் சொரத்தோடு பாடுறியெல்லாம் பார்க்க மாட்டார். நீ ஜொரத்தோடு பாடினாலும் சரி, சொரத்தோடு பாடினாலும் சரி, பாடுறியான்னு பார்ப்பார். சில பேரால் வாயை திறந்து கடவுளை புகழ முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள பிசாசு உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். உள்ள பிசாசு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வாடா, ஏதோ பொடிசு ஏதோ கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ பிசாசை விரட்டணுமா இல்லையா? இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருதுங்க, பாம்பு வந்துச்சு, நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, பாம்பு வருது பார்க்குறீங்க, என்ன செய்வீங்க? இந்த பாருமா, அந்த பாம்பு வருது பாரு, அதை விரட்டி விட அப்படி சொல்லுவீங்களா? இல்லை பாம்புட்ட சீப்பா எங்கே வராரு அங்கிட்டுப்பா அப்படி சொல்லுவீங்களா? அது வேகமாக தானே வரும். அந்த வேகத்துக்கு மேலே நம்ம அறிவு, நம்ம மூளை வேகமாக வேலை செய்யும். சத்தமும் அதே மாதிரி இருக்குமா இல்லையா? அப்போது ஆண்டவரை ஆர்வத்தோடு துதிக்கிற பிள்ளைகள் பிசாசை வெளியில் விரட்டணும், என்கிட்ட தீமை இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிற பிள்ளைங்கள் எப்படி உற்சாகமாக துதிப்பாங்க? நல்ல சப்தமாக உணர்வோட ஆண்டவரை பாடி துதிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட ஏதாவது தீயது இருந்ததுன்னா ஓடி போயிடும். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள்ளே இருக்கிற பேயை ஓட்டணும்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் 5 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா எல்லாரும் முட்டி போட்டு கரம் உயர்த்தி ஹalleluya ஹalleluyaன்னு சத்தமாக துதிச்சிங்கன்னா போதும். டெய்லி உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த தீமையும் தங்க முடியாது. இது நம்பிக்கை வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே. சொல்லுங்க, நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரா இயேசு? இயேசு மாற்றி இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? அது இயேசுவால் நடந்ததுன்னு நம்புறீங்களா? நம்புறவங்கெல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், உன்னை தேடி இயேசு வந்தார், உந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, இதுதான் நம்பிக்கை அறிக்கை. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். நீ இயேசுவை நம்பு, அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவரை நம்ம எல்லாம் வல்லவர்னு சொல்கிறோம்.
இன்னைக்கு அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. இப்போ நம்பிக்கை, அதுதான் முதல் வாசகம் நம்பிக்கையை பற்றி வாசிக்கப்பட்டது. இரண்டாவது நற்செய்தி வாசகம், அந்த நம்பிக்கையினுடைய செயல் வடிவம் பெறுகிற அடையாளம் நீங்க தான், அதான் விளக்கு. அப்போ கடவுள் நம்மளை தான் இந்த இடத்துல விளக்கா வச்சிருக்கிறார், உப்பா வச்சிருக்கிறார், ஒளியா வச்சிருக்கிறார். பாருங்களேன், இப்போ ஒரு விளக்கு எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, இருட்டாக இருக்குது, லைட் எரியல, உடனே நீங்கள் கொளுத்தணும். வெளிச்சம் வேணுமா இல்லையா? எதையாவது கொளுத்தணும். எப்படி கொளுத்துவீங்க? எவ்வளோ கொளுத்துவீங்க? நல்ல பக்கெல் அள்ளி கொண்டு வந்து வீட்டையே கொளுத்தி விடுவீங்களா? என்ன செய்வோம்? இப்படி ஒரு சின்ன மெழுகுதிரியை கொளுத்தி ஓரமாக வைப்பீங்க. அப்போ அத்தனோண்டு மெழுகுதிரி, ஒரு சின்ன விளக்கு அந்த அறைக்கு ஒளி கொடுக்குது. பார்த்தீங்களா? உப்பு. கடவுள் சொல்கிறாரு, நீ உப்பாயிரு சொல்கிறாரா இல்லைங்களா? இப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க, ஒரு சட்டியில் ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் மத்தியானம் நல்லா அழகாக கறி குழம்பு வைக்கிறீங்க. அம்மா உப்பு போடணும். எவ்வளோ போடணும்? அதில் நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் தெரியுமா? என்னுடைய பெருமை எப்படி தெரியுமா? இந்த முட்டு தூக்கி போடுறதுக்கு நான் என்ன ஒன்றும் இல்லாதவளா அப்படின்னு அம்மா கையில் இவ்வளோ பள்ளி அப்படி போடுவாங்களா? நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா பணக்காரியாக இருந்தாலும் குழம்புல உப்பு போடும்போது இப்படிதான். அதை மாதிரி தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் உப்பா ஒளியா வச்சிருக்கிறாரு, விளக்கு தண்டின் மீது வைக்கப்படுற விளக்கா வச்சிருக்கிறாருன்னா. இந்த இடத்துல நம்ம கையளவு தான் இருப்போம், கையளவு தான். நம்மளை பார்த்தா எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? உப்பு உரமுள்ளது, சாரமுள்ளது போல நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஆண்டவர் காண விரும்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் அந்த நம்பிக்கையை எதுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த நம்பிக்கை நம்மை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. குணப்படுத்துதல் அப்படின்னா உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கு, ஆத்மாவுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு. இப்போ பாருங்க, 1 கொரிந்தியர் 13:13 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. அப்போ அந்த முதல் பாயிண்ட் எது வருது பார்த்தீங்களா? 3 காரியத்தில் முதல்ல விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அடுத்தது எப்படி ஃபார்மிங் ஆகுது? அது எதிர்நோக்கா ஃபார்மிங் ஆகுது. எதிர்நோக்குனா என்ன? கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு தெரியல, பட் ஐ பிலீவ். அதான் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி. மோட்சம் எங்கிட்ட இருக்கு? எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? மோட்சத்தில் இருக்கிறவங்களாம் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா? மோட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி பிரியாணி கிடைக்குமா? நிறைய பேருக்கு சந்தேகம், எப்படி இருக்க போகுது? மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? என்னம்மா பின்னாடி எல்லாம் ஆசை இருக்கா? என்ன கடைசியில் அக்கா அப்படியே உட்காந்துருக்குவீங்க, ஆசை இருக்கா? அங்கே பார்க்குறாங்க, இவன் கண்ணில் கட்டையை விட்டு ஆட்ட, இவன் பாரு அங்கேருந்து நம்மளை பார்த்து விட்டான், கையை பிடிச்சிட்டு கடைசியில் உட்காந்துருக்க அக்கா நம்மளை பார்த்து, ஏன்னா கடைசியில் இருக்கிறவனையும் கட்டு பார்க்குறானே இருந்தாலும். ஆமாம், நானே கடைசியில் உட்காந்துருக்கிறவங்கள பார்க்குறேன்னு ஆண்டவர் உங்களை பார்ப்பாரா இல்லையா? நீங்கள் எந்த கூட்டத்துக்குள்ளே எங்கே உட்காந்துருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மோட்சத்துக்கு போகணுமா, விரும்புகிறீங்களா, விருப்பம் இல்லையான்றது ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவரே எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். மோட்சம் வேணுங்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போனால் யார் தான் நரகத்துக்கு போகிறது? நரகத்துக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. வேணாம்பா, நீங்கள் பிள்ளைங்கள்லாம், எங்கள் பிள்ளைங்க நரகத்துக்கு போகிறதுக்காகவா சாமி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? நரகத்துக்கு போகிறதுக்காகவா கோயிலை இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி? நரகம் வேண்டாம். நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டீங்க, கடவுளுக்கு தெரியும், அதனால் அதை எடுத்துக்க மாட்டார், அழிச்சிடுவார். ஓகே, டோன்ட் வரி. சாரி. பாருங்க, அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு 3 நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ முதல் ஸ்டெப்பே இல்லைன்னா எப்படி? அதனால் முதல் ஸ்டெப்பு நம்மகிட்ட இருக்கா? அதனால தான் இந்த நம்பிக்கை நம்மளை குணப்படுத்தக்கூடியது, அது நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணுறோம். 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுது பாருங்க, நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு, தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன். பார்த்தீங்களா? வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறவங்களோடு அல்லது பிஸ்னஸ் பேசுகிறவங்களோடு அப்படிலாம் இல்லை. 2 தீமோத்தேயு 2:22
எல்லாம் அழகாக சொல்லுது பார்த்தீங்களா, எல்லாம் 2 வருது பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது இறைவசனம். 222ன்னா சில பேருக்கு சுருட்டு தான் ஞாபகம் வருது. 222ன்னு ஒரு சுருட்டு இருந்துச்சு பாருங்க. எனவே இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. எப்போ பார்த்தாலும் அந்த இச்சைக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு நிற்காத. எப்போ பார்த்தாலும் இச்சைன்னா உடனே நமக்கு என்ன செக்ஷுவல் தாட்டு மட்டும் நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு மட்டும் நினைக்கக்கூடாது. இச்சைன்னா கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, வாயில் பேசுறது, எப்பா பாரு அடுத்தவங்களை பற்றி இழுத்து போட்டு என்னக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு பேச ஆரம்பித்தாலும் யாராவது உள்ள வந்து நான் நல்லா இருக்கேன், அவள் தான் என்னமோ இழுத்துன்னு கிடக்குற பாரு அப்படின்னு அடுத்த வீட்டு நம்ம அடுத்த வீட்டை ஊற்றி பேசலைன்னா, அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரை பற்றி பேசலைன்னா நமக்கு தூக்கம் வராது. இன்றைக்கி பிள்ளை குட்டியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நிறைய பேருக்கு வேலை என்ன செய்கிறதுனே தெரியல. பக்கத்து வீட்டில் போய் என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு உட்கார்றது தான். உட்காந்து அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறது. என்னக்கா ஓடி போயிட்டாலாமே, அவள் ஓடி ஆளி, அவள் ஊரை சுற்றி தானே இருந்தா, இப்படியே பேசுறது. அப்படியே ஒரு வீடாக பேசி கடைசியில் எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் சாமியார் வீட்டில் தான் முடிக்கிறாரு. என்ன சாமியாருக்கு அவள் தான் கொண்டு போய் சோறு தராளாமே, ஆமாம் அவள் கையில் அவர் வாங்கி தின்னாதான் நல்லா இருக்கு, நான் கொண்டு கொடுத்தேன்னு அதான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் பேசி சாமியாரையும் போட்டு அதில் போட்டு தின்னுபிட்டு போகிறதா. தயவு செய்து இதெல்லாம் இச்சை. செக் யுவர் வேர்ட்ஸ்லாம். அதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். உங்கள் பார்வையை செக் பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி செல்ஃபோன் எடுத்துன்னு தடவிக்கிட்டே இருக்கிறீங்க. நீ தடவும் போதெல்லாம் நினச்சிக்கோ நீ பிசாசோட வாழை தடவிக்கினே இருக்கிறேன்னு. ரொம்ப தடவினா சாணி தான் போடும் பிசாஸ். தேவ பிள்ளைகளை, அதனால தான் பிசாசோடைய ஒரு கருவி எது? செல்ஃபோனு. சின்ன பிள்ளைங்க அடிக்கடி எடுத்து செல்ஃபோனை தடவினே இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இச்சையினுடைய இள வயதினுடைய இச்சையை விட்டுட்டு வெளியில் வா. பெரியவங்கள் ஆகிட்டோம், இன்னும் பேச்சு, இன்னும் நம்ம பார்வை, எண்ணம், யாராவது குறை பேசுறது, அடுத்தவங்களை அவமானப்படுத்து, இதில் இருக்கக்கூடாது. ஆண்டவரது தூய்மையான உள்ளத்தோடு பார்த்தீங்களா, ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. இதை தேடுங்க, அப்பதான் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தேடுனா தான் கிடைக்கும். கெட்டது தான் தேடாமலே வரும். எதுக்கு இந்த தலைப்பெல்லாம் கொடுத்து என்ன எங்களுக்கு என்ன வேலை இல்லாமல ஃபாதர் கூப்பிட்டு இந்த தலைப்பில் நீ பேசுப்பா, இந்த தலைப்பில் நீ பேசுப்பா அப்படின்னு நாங்கள் என்ன பட்டிமன்றம் நடத்துறதுக்கு வந்து நிற்கிறோமா? தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் உங்களுக்கு சுவையாக கொடுக்குறோம். புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த காரியத்துக்குள்ளே பயணிக்கணும். பிள்ளைங்களுக்கு பயணிக்க கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு வீட்டில் போய் உட்காந்து பேசணும். என்னத்தை பற்றி பேசணும்? இந்த சாமியார் வந்தார், டிவிலெலாம் வர அந்த வெள்ளையாக இருந்தாயா, டிவியில் செவன் இருந்துச்சு, உள்ளே பார்த்தா கண்ணங்கரேன்னு கிடக்குதா. இதை பற்றி பேசுகிறதுக்காக வீட்டில் போய் பேச சொல்கிறோம். என்னத்தை பற்றி பேசினார் சாமியார்? பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும். சாமி ஃபாதர் வந்தாங்க, என்ன பேசினாங்க, என்ன கருத்து சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு புரியாது, ஏதாவது சொல்லுவாங்க. நீ கேட்டியா இல்லையா? அடிக்கக்கூடாது. அதுங்களுக்கு புரியல. அப்போ என்ன செய்யணும்? நீ அடுத்த முறை நல்லா கேட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் நல்ல கிஃப்ட் ஒன்று வாங்கி தருவேன். என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைங்களை. பாருங்கள், என் குட்டி பிள்ளைய பாருங்கள் எவ்வளோ சிரிச்சின்னு உட்காந்துருக்கு பாருங்கள். என் பிள்ளை அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளைங்க நீங்கள் தான். உங்களை ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகளை கடவுள் ரொம்ப அன்பு செய்வார். பாருங்கள், இப்போ இவ்வளோ பிள்ளை இன்னைக்கு குழந்தைங்க கேட்குறாங்களே வார்த்தையை. வாலிப பிள்ளைகள் நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் பேசுகிறீங்க நான் கேட்குறேன். இப்போ கூட என் பிள்ளை எங்கேப்பா அந்த பையன் தூபம் போட்டுட்டு இருந்தார், வந்தார், ஃபாதர் நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்குறேன் ஃபாதர் யூடியூப்பில். பாருங்கள், இது கேட்குறாங்களே. அப்போ கேட்க முடியாமல் இல்லை, அவங்க கேட்க முடியும். அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை பெற்றோர்கள் நீங்கள் யூஸ் பண்ணணுமா இல்லையா? வீட்டில் பிள்ளைகளை நம்பிக்கைக்குள்ளே கொண்டுட்டு வரணுமா இல்லையா? அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற. முதல்ல நீங்கள் நம்பிக்கைக்குள்ளே வந்தால் தானே. அப்போ நம்மக்கிட்ட அது வேணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் நாடு, இது கடவுளின் குணம். இந்த நம்பிக்கை விசுவாசம் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு குணம். அது நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த விசுவாசத்தை பிசாசு என்ன செய்யறான்? வேற இச்சைக்குரிய காரியத்தெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டான். அப்போ நம்ம அதெல்லாம் களையணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விடுதலை பயணம் 34:6 ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர்
இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எப்படி உரியவர்? நம்பிக்கைக்கு உரியவர். பார்த்தீங்களா, அவர் நம்ம மேல விசுவாசம் கொள்றார், நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறார். ஆபிரகாமை கூப்பிடும் போது அவர் மேல நம்பிக்கை வச்சார். மோசேவை கூப்பிடும் போது அவர் மேல நம்பிக்கை வச்சார். அவன் மக்கள் என்னத்தை நீ போய் வழி நடத்து போ, நான் உன்னை நம்புறேன்டா போடா அனுப்புனார். மரியாதை தெரிந்தெடுக்கும் போது, சூசேபரை தெரிந்தெடுக்கும் போது அவங்களெல்லாம் நம்பினார். இன்னைக்கு எங்களை நம்புறாரு, உங்களை நம்புறாரு. உங்களை நம்பித்தான் உங்க கையில குழந்தையை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் அல்ல, உங்கள் பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள். அதனாலதான் you should treat your children with honor. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மதிப்புடன் நடத்த வேண்டும், அவர்களை பொறுப்புடன் கையாள வேண்டும். பன்றிகளை போல நடத்தக்கூடாது. நீங்க பணம் வச்சிருக்கிறீங்க நிறைய, அதனால பிள்ளைகளுக்கு கண்டதையும் வாங்கி போடுறது கேட்டா பாசம், அது வேஷம், பாசம் அல்ல, உன் பண திமிரு. கடவுளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுப்பீங்களா பணம் வச்சிருக்கிறதுனால? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எது சரியானதோ அதை செய்யணும். அதுதான் நம்பிக்கையினுடைய வாழ்க்கை முறை. கடவுள் அப்படிதான் உங்கள்கிட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நாமும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். கடவுளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும். அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சினா. அப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சாப்பாடு நல்லா தின்னு. ஒபிசிட்டி ப்ராப்ளம். ஏன் உங்ககிட்ட காசு நிறையா இருக்குன்றதுனால காம்பலானா வாங்கி கரைச்சி உள்ள ஊற்றுவீங்களா? பொனால் போட்டு நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மண்டையில் அறிவு ஏறலையே, அதுக்கு என்ன பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு எக்ஸசைஸ் தேவை, ஓட விடுங்க, எக்ஸசைஸ் பண்ண விடுங்க. பிள்ளைய நல்லா ஹெல்த்தியாக எடுத்துட்டு வாங்க. யாருடைய பிரச்சனை? பிள்ளைங்களுக்கு அது தெரியாதே நம்ம ஒபிசிட்டியில் போகிறோன்னு. யோசித்து பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் அவரு. அப்போ நீங்க அந்த விசுவாசம் அப்படிங்கிறத வார்த்தையை தவறா புரிஞ்சிக்க கூடாது. விசுவாசம்னா நிறைய பேருக்கு என்ன வரும்னா, நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவரை நான் நம்புறேன், அதான் விசுவாசம். எப்படிப்பா நம்புற? காட்டுப்பா. என் வீடு பூரா சாமி படம், என் வீடு பூரா சாமி படம் தான் நம்புறேன். வீட்டுக்கு முன்னாடி காவல் சமணஸ் இருக்கார், நான் நம்புறேன். தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் ஒரு அடையாளமா? இது கண்டிப்பா அடையாளம் கிடையாது. நம்பிக்கை என்பது செயல் வடிவம் பெறாத வரை உன் நம்பிக்கை செத்ததாய் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால வீட்டில் நீங்க படம் வைக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. அது உனக்கு விடுதலை கொடுக்காது, அது நம்பிக்கையினுடைய முழு வடிவமாகாது. அப்போ வடிவம், நம்பிக்கை என்பது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செயல்படுத்துகிற செயல் வடிவத்தை கொண்டிருக்கிற அடையாளமாக அது மாறணும். அதுதான் முதல் வாசகத்தில் வாசித்தேன். ஆபிரகாம் எப்படி கடவுளை நம்பினாரு. பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுங்கன்னாங்க, அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல நான் ஆண்டவரை நம்புறேன், கொண்டு போனார் பிள்ளையை தூக்கிக்கிட்டு. எங்கப்பா பலி ஆட காணாம, ஆண்டவர் தருவார்ப்பா வாப்பா. பாருங்க, ஈசா கூட்டிக்கிட்டு மேலே போனார்ல, நம்பிக்கை. மோசேக்கு பேச வராது, அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னார் நீ போ, நான் இருக்கிறேன்டா கூட. போனாரு, பாறை அடி தண்ணி வரும், அடிச்சாரு, வந்துச்சு. நம்பிக்கை. பாருங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் நம்பிக்கையை செயல் வடிவத்தில் காட்டினவங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த செயல் வடிவத்தில் காட்ட மறந்துட்டு அதை வெறுமன படத்திலையும் கழுத்தில் போடுற சிவமாலையிலையும். யார் சிவமாலையெல்லாம் கழுத்தில் போட சொல்லி கொடுத்தா? சிவமாலையை கழுத்தில் போடுறதுக்கா? அதுக்கு பேர் ஜெபிக்கிற மாலை. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் 10 வருஷமா நான் பாத யாத்திரை போகிறேன் ஃபாதர், அதனால் நான் 2 ஜெபமாலை போடுறேன். யாரோ லாஜிக் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ நிறைய பேர், நீங்கள் போங்க, நீங்கள் எங்கே வேணாலும் நடந்து போங்க, அதை பற்றி நமக்கு குறை கிடையாது, அதை பற்றி எங்களுக்கு ஒரு வருத்தமும் கிடையாது, அது நல்ல காரியம். நீங்கள் ஒருத்தல் முயற்சி இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்பிக்கை வாழ்க்கை இங்கே போரா இருக்குது, அங்கே நான் போய் திரியாத்திரை போகிறேன், அது வேஸ்ட்டு. அப்போ நம்பிக்கை வாழ்க்கையை முதல்ல சரிப்படுத்துங்க. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்க, இந்த நம்பிக்கை என்பது கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறது. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26-27 கடவுள் மனுஷனை எப்படி படைச்சாரு? அவருடைய அவருடைய சாயலில் படைச்சார். நீங்க உடனே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்கக்கூடாது, நான் கடவுள் மாதிரி இருக்கிறேனா, கடவுள் இப்படி தான் பல்லு வச்சிருப்பாரா, மூக்கு வச்சிருப்பாரா? அவருடைய அவருடைய சாயல் அப்படிங்கிறது
நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயல்பு, பண்பு, நலன், அதுதான் அவருடைய இயல்பு, அவருடைய சாயலாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ அது நமக்குள்ள இருக்கிறது எது? அதுதான் நம்பிக்கை. அது என்னகிட்ட இருக்குதா? அதை நம்ம அறியணும், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஆண்டவர் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் சொல்லிட்டு அப்படியே தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ என்னகிட்ட நம்பிக்கை இருக்கணும். அது ஆண்டவருடைய குணம் என்கிட்ட இருக்கணும். கண்டிப்பாக கொடுத்துட்டாரு, இப்போ இல்லை அப்படின்னு தெரியுது, இல்லாத போல தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? வேற ஏதோ நம்மளை அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி தூக்கி தள்ளி போடணும். பயம், என்ன பயம்? எதுக்கு பயம் அதை மூடி வச்சிருக்கு? அப்போ நான் உலகத்தை கண்டு பயப்படுறேன். ரைசலோ ரைசலோ ஒருத்தர் தம்பி சொன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. வந்துட்டு என்னன்னு தெரில ஃபாதர், என்ன உடம்பு நல்லா இல்லையா, ஜுரமாம்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு என்னைய விசாரிச்சார். அப்போ நான் விசாரித்தேன், நீ நல்லா இருக்கியா ஐயா அப்படின்னு. நல்லா இருக்கும் ஃபாதர். என்னன்னு தெரில ஃபாதர், போன வாரம் வயிறு அப்செட் ஆகிடுச்சு, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு ஃபாதர், ஊசியெல்லாம் போட்டுன்னு. நான் சொன்னேன், இப்போல்லாம் ஜாக்கிரதையாக சாப்பிடியா அப்படின்னேன். ஏன் ஃபாதர், பொண்டாட்டி கையில் வாங்கி சாப்பிட்டாலும் பூனைக்கு வச்சுட்டு சாப்பிடியா அப்படின்னு. பொண்டாட்டி கையில் வாங்கி சாப்பிட்டாலும் பூனைக்கு வச்சுட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கே பிரியாணி போட்டு கதையை முடிச்சு விட்றாங்க. அதனால் அவனை தவறாக சொல்லலை, சும்மா நகைச்சுவைக்காக தான் சொன்னது அது. அந்த பிள்ளை சிரிச்சு, இன்னும் போதார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னுச்சு. சாப்பிட்றது நம்ம பார்த்து சாப்பிட்ணும், அதை பற்றி இல்லை. இது நம்பிக்கையினுடைய நம்பிக்கை. வீட்டுக்குள்ளே நம்ம கணவன் மனைவியாக இணைந்து செயல்படுறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிள்ளைங்க அப்பா அம்மாவை நம்புகிறாங்க, கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புறீங்க. அந்த நம்பிக்கை வாழ்க்கை அது எல்லா விதத்திலும் அது இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அது எங்கே துவங்குது பாருங்க, ஆண்டவரிடத்திலிருந்து நம்பிக்கை ஊற்றெடுத்து அது நமக்குள்ளே பிரவாகம் எடுத்து அது நம்மிடமிருந்து தான் அந்த உறவுகளை கட்டி எழுப்புது. அப்போ நான் நம்பிக்கைக்குரிய நல்ல ஒரு அடையாளமாய் நம்பிக்கையை உள்வாங்கின பிள்ளையா இருந்தேனா தான் என் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை தாய் இடத்துல இல்லைன்னா, பார்த்து போடா, வண்டியில் பார்த்து போடா, செத்து தொலையாதடா, பாருங்க அங்கே உள்ள இல்லை, வந்துருச்சா, உள்ள இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். ஒழுங்கா படிடா, பெயிலா போயிடுவேன், வந்துருச்சா, உள்ள வெறுமை இருக்கிறது வெளியில் வந்துருச்சா. அப்போது நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் எப்படி பேசுவாங்க? நீ படி, உன்னால் ஜெயிக்க முடியும். பார்த்தீங்களா அந்த வார்த்தை? போன தடவை நீ 70 எடுத்தடா, இந்த தடவை கொஞ்சம் முயற்சி பண்ணுறா, 80 அடிக்க போகிறடா நீ, யூ கேன் டூ இட் மேன். இதை தான் நம்பிக்கை இருக்கிறவங்க பேசுகிற விதம். இது உலக நம்பிக்கை, இறை நம்பிக்கை. தந்தை ஆரம்பத்திலே சொன்னாங்க இறை நம்பிக்கை. இப்போ இந்த இறை நம்பிக்கை தான் நம்மளை மூடி இருக்க வேண்டும், ஆழப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த இறை நம்பிக்கை தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்குது. தொடக்க நூலில் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்துகிறார், அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ கடவுள் உண்மையா பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் உரைக்க மாட்டார், அவர் உண்மையாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். சாலமோனின் ஞான நூல் 2:23 சொல்லுகிறது, நம்மகிட்ட கடவுள் கொடுத்தது எல்லாம் அழியாமைக்கென்று கொடுக்கப்பட்டது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். அப்ப நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கை அழியாது, எதிர்நோக்கு அழியாது, ஆண்டவர் கொடுத்த அன்பு அழியாது. அந்த அன்பு நீங்க கொடுக்கிற போது குறைஞ்சு போயிடாது. நம்பிக்கை நீங்கள் எடுத்து அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கிற போது அது இன்னும் ஆழப்படும், அதிகப்படும், அது முடிஞ்சு போயிடாது. அதனால தான் ஆண்டவர் என்றைக்கு முடியாத ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 11:1 சொல்லுது பாருங்க, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதுதான் இந்த நம்பிக்கை. இப்போ இந்த நம்பிக்கையில் இருக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய செயல் வடிவத்தின் அடையாளமாக இருப்பாங்க, பிசாசின் செயல் வடிவத்தின் அடையாளமாக இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை ஃப்ரேமில் வச்சு பாருங்க, ஒரு தீமையின் ஃப்ரேம், ஒரு நன்மையின் ஃப்ரேம், 2 ஃப்ரேம் போட்டுக்கங்க. நீங்கள் எழுதுங்க, உங்ககிட்ட என்னென்ன மாதிரி அடையாளம் வெளிப்படுதுன்னு எழுதி பாருங்களேன். அப்போ எந்த பாயிண்ட் ஜாஸ்தியாக வருதோ அதுதான் நீங்கள். கடவுளை நம்பின பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? ஜெபத்தால் எனக்கு எல்லாம் நடக்கும், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிப்பேன், டெய்லி நான் ஜெபம் பண்ணுற பிள்ளையாக இருக்கிறீங்களா? ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போம் 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 சொல்லும் போதே நமக்கு தெரியுது, ஜெபிப்போம் ஜெபமா ஜெபி. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப நம்பிக்கை, அப்ப ஜெபத்தில் ஆரம்பிச்சு ஒன்று இல்லையே,
நம்மளுடைய செயல்பாடுகள் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் தேவையற்ற காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றாங்க. கையில் கயிறை கட்டிக்கிறாங்க, காலில் கயிறை கட்டிக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தா காலில் ஒத்த காலில் கயிறை கட்டிக்கிட்டு அலையுது. அப்பா அம்மாவே கட்டி விட்ருக்காங்க. எதுக்கு பிள்ளை கட்டியிருக்கிறேன்னு கேட்கணுமா இல்லையா? எதுக்கு இதை செய்கிறீங்க பாருங்க. இது கேட்கறதுக்கு பெற்றோர்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நம்பிக்கை அங்கே இல்லையே, அவங்களுக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, எதற்காக இது செய்கிறோம்? திருமணம் நடக்கிறது, நல்ல காரியம், நல்ல நேரம் போய் பார்க்குறீங்க. ஃபாதர் 5லேருந்து 6 வரைக்கும் ராகு, 6லேருந்து 6:30 வரைக்கும் கேது, 6:30லேருந்து 7 வரைக்கும் குளிகை, 7லேருந்து குப்பை, 8லேருந்து நல்ல நேரம், நாசமாக போகிறேன் போ நீ. அதில் அந்த நேரத்தில் கட்டு சாமி தாலியை. இங்கே போய் பாருங்கள், இப்போ திருமணம்லாம் பிச்சுக்கிட்டு போகுது பாருங்களேன். ஒரு ஃபாதர் என்கிட்ட கோயம்புத்தூரில் சொன்னார். அங்கே இருக்கிற ஜட்ஜி, பிராமின் ஜட்ஜி, அவர் சொன்னாராம், என்ன ஓய் உங்கள் கிறிஸ்டியன் மேரேஜஸ் எல்லாம் இவ்வளவு இதுக்கு வந்து நிற்கிது, டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிது, உங்கள் பாதிரியாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கிறார். 10 கல்யாணத்தில் 7 கல்யாணம் நம்ம கல்யாணம் தான் போய் நிற்கிது வாசப்படியில். இப்போ வேதனையாக இருக்குது, வேதனையாக தான் இருக்குது. ஒருவேளை இவங்க எல்லாமே அந்த பைபிளில் வர ஒரு பொண்ணு 7 பேரை கல்யாணம் பண்ணிச்சுல்ல, அந்த இதை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அது புரியலையா இந்த டெக்ஸ்ட்டுன்னு? ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவன் பிள்ளை இல்லாமல் செத்து போயிட்டான். அடுத்தது கொழுந்தனாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனும் செத்து போயிட்டான். அப்புறம் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? 7 பேர். பார்த்தீங்களா? இது மட்டும் நல்லா எல்லாத்துக்குமே தெரியுது. தேவ பிள்ளைகளே, நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கையினுடைய ஆழத்தை நோக்கி பயணிக்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். பார்த்தீங்களா? கண்டுபிடிக்கணும். அப்படி தான் இருக்குது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அடையாளம். திருப்பாடல் 101:6 சொல்லுது, நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். அப்போ நம்பிக்கை கொண்டிருப்போர் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ நம்பிக்கைக்கும் கடமைக்கும் தொடர்பு உண்டு பிள்ளைகளே. திருத்தூதர்கள் லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 5, 6, 7. அதுதான் நான் முன்னாடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்பிக்கை இருக்குன்னு சும்மா வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் விரும்பாத ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருப்பதிலே அல்ல. நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நான் பசாடு ஒரு வாரமாக உட்கார்ந்துருக்கிறதுல இல்லை. நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கடவுள் விரும்புவதை செயல்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்து தான் நம்ம நிற்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவர் 2 பேரை பிரிக்க போகிறார். வலப்புறமும் இடப்புறமும் மக்களை பிரிக்க போகிறார் 2வது வருகையின் போது. அப்போ ஒருத்தரை பார்த்து சொல்லுவார், நான் தாகமாக இருந்தேன், நீ என்ன கொடுத்த? நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு பிரியாணி கொடுத்த. அப்படி சொல்லுவாரா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு சோறு போட்டேன், அவ்வளோதான். சிறையில் இருந்தேன், என்னைய காண வந்தேன். இங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? இங்கிட்டு இருக்கிறவன இங்கிட்டு பார்க்காதீங்க, ஐயோ நம்ம பக்கம் கை காட்டுறாரு. பசியாக இருந்தேன், நீ பழைய சோறு போட்ட. அப்படி சொல்லுவாரா? நான் தாகமாக இருந்தேன், சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படி சொல்லுவாரா? செயல்பட்டவர்கள், செயல்படாதவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இன்னும் தங்கி இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு போயிட்டவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. அங்க ஒரு ரவுடி நமக்காக உட்காந்துருக்குது. குட்டி பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமா பதில். அப்போனா அவங்க அங்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தட் இஸ் த பாயிண்ட். அதனால் கிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஜாய்ஃபுல். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் செயல்பட்டவங்க, அவ்வளோதான். நல்லது பண்ணவங்க கெட்டது பண்ணவங்கன்னு பிரிக்கல. நல்லது புரியுதா அவங்களுக்கு? நீ நல்லது, நான் சோறு கேட்டேன், நீ எனக்கு பிரியாணி கொடுத்த. நான் தண்ணி கேட்டேன், நீ எனக்கு ஜூஸ் கொடுத்த. இல்லை, நான் தாகமாக இருக்கேன்னு தண்ணி கொடுத்த. நான் பசியாக இருந்தேன், எனக்கு சோறு தான் போட்டேன். இங்கே நீ செயல்பட்ட, நீ செயல்படலை. எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்கோ நாங்கள் சோறு போடலை. அங்கே தான் பாயிண்ட் ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? அப்போது நம்பிக்கைக்குரியவர்கள் செயல்படுகிறவர்கள். எதை நோக்கி செயல்படுவார்கள்? தங்கள் கடமை, தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படுவார்கள். அவ்வளோதான்.
பாருங்க, திருத்தூதர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 17:5 திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். அந்த டெக்ஸ்ட் எப்படி வருது பாருங்களேன், பைபிளில் இருக்கு, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 17வது அதிகாரம் லூக்கான செய்தி 5வது இறைவசனத்திலிருந்து இருக்கு. சீடர்கள் கேட்குறாங்க, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவர் கூறுறாரு, அதற்கு ஆண்டவர் கூறியது. அதுக்கு பதில் கொடுக்குறாரு இயேசு. உடனே என்ன கொடுக்குறாரு? ஒரு ஓமை சொல்றாரு. கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூண்டி நில் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளிந்து வரும் பொழுது உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் யாராவது சொல்வார்களா? இந்த டெக்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு போறாரு பாருங்க இயேசு. கேட்ட கேள்வி என்ன? எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்னு கேட்டதுக்கு கடவுள் என்னென்ன சொல்லிட்டு வராரு பாருங்க. அப்படி வேலைக்காரன் போய் வேலை செஞ்சுட்டு வந்தோடனையும் அவன் வந்து எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவானா? இல்லை. தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ. தலைவர் வந்து முதல்ல சாப்பிட்டுட்டு தான், அவன் என்னதான் டயர்டாக இருந்தாலும் வேலைக்காரன் தான். அவன் செய்ததெல்லாம் செஞ்சுட்டு அவன் ஓரமாக நிற்கணும். அவன் கடைசியில் தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ. தலைவர் போய் நன்றி சொல்லுவாரா வேலைக்காரனுக்கு? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். லூக்கா 17:10 முடிக்கிறாரு. அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது செயல் வடிவம் பெறாமல் உங்க வாழ்க்கையில கடந்துச்சுன்னா நீங்க வெறும் பக்தர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க இந்த கோயிலை விட்டு வெளியில போறது, செருப்பை போடுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டு தான் போகணும். என்ன முடிவு பண்ணணும்? நான் பக்தனா அல்லது ஆண்டவருக்கு சீடனா? சீடனை ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் ஆண்டவர் ஆசையா கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? நீங்கள் மிகுந்த கனி தந்து. என்ன கனிங்க? எத்தனை கனி? மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே. 2வது விஷயம், என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இயேசுசாமி பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு எதுக்காக? தந்தைக்கு மாட்சி அளிக்க. எப்படி மாட்சி அளிக்கிறது? தந்தை திட்டம் கொடுத்துருந்தார். இதான்ப்பா ஃப்ரேம், இந்த ஃப்ரேமை நீன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிலுவையில் ஏறி முடித்தோடனையும் கடைசியாக சொன்னார், தந்தையே நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், எல்லாம் நிறைவேறிற்று, என் ஆவியை உமது கையில் இப்போ நான் ஒப்படைக்கிறேன். பாருங்க, தந்தை மாட்சி அடைந்தார். அவ்வளோதான். மகனை தந்தை மாட்சி அடைய செய்தார். இப்போ கடவுள் உங்களை மாட்சி அடைய செய்ய போறார். நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்துல அவருக்கு மாட்சி கொடுக்கணும்னா இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கணும். யோவான் நற்செய்தி 15 யோவான் நற்செய்தி 15:8 சொல்லுங்க. யோவான் நற்செய்தி 15:8 நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்போ நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? மிகுந்த கனி தருவாங்க. 2வது என்ன, எப்படி இருப்பாங்க? இயேசுவுக்கு சீடராய் இருப்பாங்க. இப்போ நீங்க மிகுந்த கனி தரீங்களா? என்ன கனி தரீங்க? என்ன கனி? நேற்று தான் போய் நான் வந்து பொம்மைக்கு 2 வாங்கிட்டு வந்தேன். நேற்று தான் நான் போய் இந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன், பப்பாளி பழம்லாம். இதான் மிகுந்த கனியா? செயல், உங்களுடைய நன்மைத்தனம். வருஷம் திருவிழாவுக்கு நான் தான் கேசரி கொடுப்பேன். அக்கா சிரிக்கிறாங்க, இவன் கேசரியே விட மாட்டான் போல இருக்கு. சட்டி காலி ஆகிற வரைக்கும் அதுதான் நம்ம பாயிண்ட். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கேசரி கொடுத்துட்டா போதுமா? சும்மா இன்னைக்கு இல்லைப்பா, சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான். அக்கா கோச்சிக்கிட்டு சட்டியை தூக்கிட்டு போயிடாதீங்கக்கா. வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு நன்மை. ஒரு அம்மா கேட்டாங்க, ஃபாதர் வருஷம் பிச்சைக்காரங்களுக்கு சோறாக்கி போடுவேன் சாமி, இந்த வருஷம் பிச்சைக்காரங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், இப்போல்லாம் கிடைக்க மாட்டாங்கம்மா, ஒரு கார் வச்சு போய் கூட்டிகிட்டு வந்து சோறு போடணுமா, அப்போ தான் போட முடியும் கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தம்மா. சரி ஃபாதர் நான் வேலை கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது.
அங்கிட்டு போய் திரும்பி, சாமி நாளான்னைக்கு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணி வைக்கிறான். நான் சொன்னேன், சரிம்மா அந்த சிஸ்டர்ஸுங்கள்ட்டையும் சொல்லிடுமா அப்படின்னு. ஒரு 10 உருப்படி வேணும்ல, நாங்களாம் ஒரு ஆள் தான், அங்கே ஒரு 5-6 தேரும்ல. பாருங்க, வருஷத்துல ஒரு சாமியார்களுக்கு சோறு போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. உண்மையாக சொல்கிறேன் பிள்ளைகளை, நிறைய நேரம் எங்களுக்கு பசியே இருக்காது. வீட்டுக்கு போனால் அதை தின்னுதான் கையை கழுவிட்டு தான் போகணும். நீ எங்கள் வீட்டில் பாருங்க, நல்லது நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு உகந்தது எது யோசித்து செய்யணும் இல்லையா? ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். ஒரு தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்குறார். அதனால நீங்க நம்பிக்கை அப்படிங்கிறத வெறும் வார்த்தையிலையும் ஒரு அறிவிலையும் வச்சுக்கிட்டு விசுவாசம் இருக்குப்பா, விசுவாசம் இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல இல்லை. விசுவாசம் எப்படிப்பட்ட செயல் வடிவம் பெறுகிறது? நான் முட்டி போட்டு ஜெபிச்சா எனக்கு நடக்கும். நான் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் முட்டி போட்டு 3 மணி நேரம் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்கிட்ட வந்து, ஃபாதர் என் பிள்ளைக்காக ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு மன்றாடுறாங்க. ஏன் மன்றாடுற? எங்ககிட்ட வந்து நாங்கள் ஜெபிக்க முடியாமல் இல்லை, ஜெபிக்கிறோம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் என் பிள்ளை வாழ்க்கையே 30 வயசு ஆச்சுப்பா, ஒன்றும் கல்யாணம் நடக்கலை ஃபாதர். அழுதான். சரிம்மா ஜெபிச்சுக்கிறேம்மா, போயிட்டு வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு இப்படி போகிறேன். ஃபாதர் முட்டி போட்டு ஜெபிக்க ஃபாதர். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சுருன்னு ஏறுது. வாமா உன் மகன் ஜெபிக்கிறான், அவன் தான் ஜெபமே பண்ணுறது இல்லையா ஃபாதர்? அவன் ஜெபிக்க மாட்டான், அவன் ஊரை சுற்றுவான், நான் முட்டி போட்டு ஜெபிக்கணுமா? ஜெபம் பண்ணுறோம். என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெற்றோர்? நீ முட்டி போட்டு எங்கே சாமி முட்டியெல்லாம் வலிக்குது சாமி, முட்டியெல்லாம் போட முடியுது. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இந்த பங்கு சாமி தான் கிடைச்சாரா? தேவ பிள்ளைகளை யோசிக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்க படிக்கலை, உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை, கணவர் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஃபாலோ த ட்ரையாங்கிள் மெத்தட். நான் சொல்லி கொடுக்குறோம் ஜெபிக்க. நீங்கள் அதைப்படி ஜெபிச்சு பாருங்களேன். நீ சாட்சியாக மாறுறியா இல்லையா பார். ஐ சேலஞ்ச் யூ இன் த நேம் ஆஃப் மை காட். கடவுளுடைய பேரால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அதை. பாருங்கள், ட்ரையாங்கிள் மெத்தட். கடவுள் மேலே இருக்கார், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. முக்கோணத்தில் 3 புள்ளி வருதா, 3 கார்னர் வருதா? கார்னர் கடவுளுக்கு கொடுத்துருங்க, இந்த கார்னர் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த இடத்துல யாருக்காக ஜெபிக்கணுமோ அவங்கள வைங்க. உங்கள் மகன் மாறணும், அல்ல மாறணும். இந்த மகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகிட்ட போய் பேசக்கூடாது, ஒழுங்கா இருக்கிறியா இல்லையா பேசாதீங்க. பேசினதெல்லாம் தோத்து போச்சு, வார்த்தை ஜெயிக்கவே இல்லை, உங்கள் வார்த்தை 0. அப்போ என்ன செய்ய போறீங்க? படைத்தவர்கிட்ட ஜெபிக்க போறீங்க. முட்டி போடுங்க, கையை துவக்குங்க. ஆண்டவர்கிட்ட போய் கமாண்ட் பண்ணாதீங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைய குட்டிய ஏன் கொடுத்த. நோ, நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி கூறி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, என் வயிற்றுல வச்சிங்க, நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி துதிங்க. ஆண்டவரே இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க, என் கையில் குழந்தையாக கொடுத்தீங்க, நன்றி. வயிற்றுலேருந்து கொண்டு வாங்க, நன்றி ஆரம்பிங்க. பிள்ளை ஊர்ந்து போச்சு, பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன், நன்றி, துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை சொல்லும் போது ஒருத்தன் கேட்குறான், எத்தனை தடவை ஹல்லேலூயா சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். எத்தனை நாள் ஜெபிக்கணும்? நான் சொல்லுவேன், நீ எப்போ சாப்பாடு வேண்டான்னு நிப்பாட்டுறியோ அது வரைக்கும் ஜெபி அப்படின்னு. சோறு எத்தனை நாள் திங்குறியோ அத்தனை நாள் ஜெபி. பாருங்களேன், அப்படி இந்த நபருக்காக இங்கே நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா ஃப்ரேமில், ஒரு கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ, அவங்களுக்காக நீங்கள் நன்றி இங்கே சொல்ல சொல்ல அங்கேருந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகும். இங்கே கடவுள் டச் பண்ணுவார், தம் திருமுக ஒளியை இந்த பிள்ளையின் மீது வீசுவார். அப்போ இங்கே பேட்டரி ரீசார்ஜ் ஆகிடும். அப்போ அவங்களும் என்ன செய்வாங்க, ஐயோ ஆண்டவரை பார்க்கணுமே, ஆண்டவர் எதோ சொல்கிறாரு கேட்கும். அப்போ ஆண்டவரை திரும்புவாங்க, எல்லாம் மாறிடும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட திரும்பிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பிள்ளையாக மாறிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு 1 நாள் 2 நாள் பத்தாது. உன் பிரச்சனை 5 வருஷம், 5 மாதமாவது நீ போராடணும். அப்போ தான் விடுதலையை காண முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கிடக்கிறோம். நம்பிக்கையோடு நீ கேட்டுப்பார் பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார். மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை வளம் பெறும். நீங்கள் சாட்சியாக மாறுவீங்க. அப்போ போய் சொல்ல மாட்டீங்க, ஆல்பர்ட் சாமிகிட்ட சொன்னேன், அவர் ஜெபம் பண்ணார். இல்லை, நான் கை உயர்த்தினேன், நான் போராடினேன், ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சாட்சிகளை தான் ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சியாக வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா?
இப்படிப்பட்ட சாட்சியாய் நான் மாற விரும்புகிறேன்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். எழுந்துச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்துச்சு நிற்போம். இந்த சாட்சிய வாழ்க்கை ஆண்டவர் உங்களை சாட்சியாக உயர்த்த போகிறார். எல்லாம் எழுந்துச்சு நிற்போம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து, நீங்கள் மட்டும் அப்படி மாறினா பார்த்தாது, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த கணித பாடம் வரல, பிள்ளைங்க புலம்புவாங்க, மன்றாடு. அந்த ஆசிரியரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லு. இதோ அந்த பள்ளிக்கூடத்தை ஒப்பு கொடுத்து நன்றி கூறி ஜெபிக்க சொல்லுங்க. அப்போ எல்லாம் அந்த பிள்ளைக்கு மாற்றப்படும். இந்த கணித பாடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லுங்க, எல்லாம் மாறும். ஞானம் ஆண்டவர் கொடுப்பார். ஆங்கிலம் வரல, ஆண்டவர் கொடுப்பார். அறிவியலின் ஞானம் ஆண்டவர் கொடுப்பார். தொழிலின் ஞானம் ஆண்டவர் கொடுப்பார். அவர் கொடுப்பதற்காகவே காத்திருக்கிற தெய்வன். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கரங்களை விரித்து, ஆண்டவரே, பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் கொண்டவரே, நம்பிக்கைக்குரியவரே, என்னுடைய நம்பிக்கை பலவீனமாய் கிடக்கிறது அப்பா. உம்முடைய கிருபையினாலே, என்னுடைய நம்பிக்கையினாலே நான் குணமடைய எனக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க அப்பா. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. கேளுங்க பிள்ளைகளே, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி கையை விரிச்சு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி கையை விரிங்க பார்ப்போம். என் குட்டி பிள்ளைங்க எல்லாம் கையை விரிங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆண்டவரே, இந்த திருப்பலியினுடைய அபிஷேக வல்லமை இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிரப்புவதாக. நம்பிக்கையினுடைய ஆழமான ஒளி பிள்ளைகளுடைய இதயத்திலே வேரூன்றி பாய்வதாக. நாங்கள் நம்பிக்கைக்குரிய சாட்சியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த வல்லமையின் தெய்வமே, இடத்திலே மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும், கருணை காட்டும் ஏசையா. பாடுவோம். ஒரு விசை இறங்கும் ஏசையாவும், கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். பாடுவோம். அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும், ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும், கருணை காட்டும் ஏசையா. ஆமாண்டவரே, ஒரு விசை நீர் இரக்கம் கொள்வதற்காய் நன்றி. நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியையும் பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்களையும் தயவாய் நீர் கேட்டு எங்களுக்கு அருள் புரிவீராக. இப்பொழுது நம்பிக்கையோடு நம்முடைய பொதுவான தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைத்து செபிப்போம். பொது மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய கரத்திலே எடுத்து வைத்து மன்றாடுவோம்.